இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஐஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி ஐஎம்எஸ் யூஸ் பண்ண சொல்ல சம்டைம் நம்ம வந்து தெரியாமல் ஒரு இன்வாய்ஸஸை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்படி ரிஜெக்ட் பண்ண சொல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 2பியில் அந்த இன்வாய்ஸஸ் வந்து திரும்ப ரீஅப்பியர் ஆக மாட்டுக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கான அந்த ஐடிசி போர்ஷனும் அவைல் பண்ண முடியாமல் அது நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி கன்சிடர் ஆகுது. இப்போ நம்ம எப்படி அந்த ஐடிசியை வந்து அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஜிஎஸ்டி அட்வைசரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்வாய்ஸஸ் வந்து ராங்காக ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சப்ளையரை கூப்பிட்டு இதை மாதிரி நான் ஒரு இன்வாய்ஸஸ் வந்து ராங்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என்னால் திரும்ப ஐடிசி அவைல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த சப்ளையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1லேயோ அல்லது ஜிஎஸ்டிஆர் 1ஏலேயோ அமெண்ட்மெண்ட் பண்ணுவார். அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்ல அந்த சப்ளையர் என்ன பண்ணணும்னா, எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரிட்டர்ன் பீரியடில், அதாவது நெக்ஸ்ட் ரிட்டர்ன் பீரியடில் அவர் ஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து ஐஎம்எஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களால் தாராளமாக அசெப்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 2பியில் அந்த ஐடிசி ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண சொல்ல தாராளமாக ஐடிசியை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சினாரியோ. இது வந்து இன்வாய்ஸஸ்க்கு. டெபிட் நோட்டுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். டெபிட் நோட்டில் உங்களுக்கு வந்து ஐடிசி வந்து உங்களுக்கு அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சப்ளையரை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1லேயோ அவர் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவார். அது எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போர்ட்டலில். ஓகேங்களா? அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஐஎம்எஸில் திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகும். ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி அந்த ஐடிசியை அவைல் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ என்னது அப்படின்னா, ஒரு கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்டை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா, ஒரு செல்லர் வந்து கிரெடிட் நோட்டை வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் அப்லோட் பண்ணி தன்னுடைய லயபிலிட்டி வந்து அவருக்கு வந்து கம்மி ஆயிரும். கிரெடிட் நோட் போட சொல்ல அதை வந்து அவர் ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து டெக்ளேர் பண்ணுவார். 1ல் என்ன டெக்ளேர் பண்ணுறாரோ அதே தான் 3Bயில் டெக்ளேர் பண்ணுவார். ஓகேங்களா? இப்படி ஒரு சப்ளையர் பண்ணுறாரு. அவர் 1 ஃபைல் பண்ணிட்டாரு. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 3Bயில் வந்து பார்ப்பாரு, அவருக்கு லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசன் என்னது அப்படின்னா, ஐஎம்எஸில் அவர் கொடுத்த கிரெடிட் நோட்டை ரிசிபியன்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இவர் என்ன பண்ணணும்னா, அந்த ரிசிபியண்ட்டை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். இதை மாதிரி நான் ஒரு கிரெடிட் நோட் கொடுத்தேன், அதை வந்து நீங்கள் ராங்காக ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஜிஎஸ்டிஆர் 1ல் லயபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவர் வந்து அந்த 3Bயில் போய் டேக்ஸ் கட்டுவாரா? கட்ட மாட்டார். ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன டெக்ளேர் பண்ணுறாரோ அதுதான் அவருக்கு கரெக்டு. இவர் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன ஃபைல் பண்ணாரோ அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3Bயில் மேனுவலாக சேஞ்ச் பண்ணி ரிட்டனை ஃபைல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண சொல்ல இவர் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அந்த கிரெடிட் நோட்டை எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு ரிசிபியண்ட்டுக்கு வந்து திரும்ப அப்பியர் ஆகும். அந்த ரிசிபியண்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருடைய ரிசிபியண்ட் வந்து தன்னுடைய ஐடிசி வந்து ரெடியூஸ் பண்ணணும்ல, அவர் ரெடியூஸ் பண்ணிப்பார். ஓகேங்களா? எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்ம வந்து டெக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ரிசிபியண்ட் வந்து ஒரு கிரெடிட் நோட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம எங்கே அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 3Bயில் உங்களுக்கு எங்கே அந்த கிரெடிட் நோட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஒரு ஐஎம்எஸில் ரிசிபியண்ட் அப்படின்னா அது எங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னுடைய ஒரு கேஸில் என்னுடைய ரிசிபியண்ட் வந்து நான் கொடுத்த கிரெடிட் நோட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ராங்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப அந்த கிரெடிட் நோட்டை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி திரும்ப அவர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் கிரெடிட் நோட்டை வந்து ரிஜெக்ட் பண்ண வேல்யூவை நம்ம எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுற அந்த இடத்துல கீழே சிஸ்டம் ஜெனரேட்டட் ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நிறைய பேஜஸில் வரும். அந்த பேஜஸில் நீங்கள் Ctrl+F போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ரிஜெக்டட் கிரெடிட் நோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ண வேல்யூ காமிக்கும். இந்த வேல்யூ தான் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண சொல்ல அதை நான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணேன். அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸில் டேபிள் 9Cயில் நான் போயிட்டு அமெண்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு நான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதை காமிக்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் கிரெடிட் நோட் என்ன வேல்யூவோ அதை தான் நான் போடணும். ஒரிஜினல் கிரெடிட் நோட் நம்பரை அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லியுமே சேம் கிரெடிட் நோட் நம்பரை நான் போடுறேன்.
சேம் டேட் மென்ஷன் பண்ணுறேன், சேம் எல்லாமே சேம், எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. இது ஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான். அதாவது நான் திரும்ப அவருக்கு இந்த கிரெடிட் நோட்டை சென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜிஎஸ்டிஆர் 1ல் அமெண்ட்மெண்ட்டில் போயிட்டு திரும்ப எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் நான் டெக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் நோட் அவருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 2B மூலமாக ஐஎம்எஸில் ரெஃப்ளெக்ட் ஆகி அவர் அசெப்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஐடிசியை ரெடியூஸ் பண்ணிட்டார். ஸோ நான் என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3B என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1ல் நான் என்ன ஃபைல் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நான் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிவிட்டு ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் தான் நான் அமெண்ட்மெண்ட் பண்ணேன். என்னால் சேம் மந்த் வந்து என்னால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, என்னால் அவ்வளோக்கான டேக்ஸ் கட்ட முடியாது. அவரும் அசெப்ட் பண்ணிட்டார், நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் அசெப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால நான் ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஃபைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் நான் அமெண்ட்மெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய கொயரிஸை தாராளமாக கேட்கலாம்.